ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஃபேக்கி செட்டப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? இது பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் ட்ரேடில் வந்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருங்க. எப்போதுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் ஒரு விஷயத்த சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தின இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சரிங்களா, ஃபேக்கி செட்டப் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு கேண்டில் இருக்கும். இந்த கேண்டிலுக்கு இன்சைடு அகெயின் ஒரு கேண்டில் வரும், சரிங்களா? அகெயின் இது லோவை பிரேக் பண்ணும், சரிங்களா? லோவை பிரேக் பண்ணி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இங்கே வரும், சரிங்களா? பின் பார் கேண்டில் இருக்கும். இந்த பின் பார் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? இதில் மூணு விஷயம் இருக்குது. இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரேடில் தொடர்ந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமே இல்லை, சரிங்களா? அதாவது ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டாலே போதும். ஆனால் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம எல்லாம் தவற விடுற இடமே எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் ஒரு பேசிக் கான்செப்டே என்ன அப்படின்னா, மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் தான் நீங்கள் பையே பண்ணணும், சரிங்களா? இதில் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நான் பை எடுத்து சக்ஸஸ் பண்ணேன், என் கான்செப்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பணம் போடுறீங்க, சரிங்களா? உங்களுடைய பணம் உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது. எப்போதுமே எனக்கு இந்த ப்ரூஸ்லி சொல்கிற கான்செப்ட் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது 1000 அடி கற்றுருப்பாங்கள்ல, அதாவது நிறைய ஸ்டெப்ஸ் கற்றுருப்பாங்க. அவங்கள பற்றி ப்ரூஸ்லிக்கு சின்ன அளவு கூட கவலையே கிடையாதான், சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரே ஒரு பஞ்ச், ஒரே ஒரு அடி, சரிங்களா? ஒரு பஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம்ல. இப்போ ஹெட் பஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? லெக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பஞ்ச் பண்ணுறோம், ஹேண்டை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒருத்தன் 10,000 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்ல, அவனை பார்த்தா ப்ரூஸ்லிக்கு பயமாக இருக்குமா. ஏன் அப்படின்னா ஒரு 1 hour ஃபைட் அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நாக் அவுட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடை பொறுத்த மட்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்றில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் சொன்னல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே, நீங்கள் இதை கையே விட்டுறக்கூடாது. நீங்கள் இதில் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். பிகினராக வரச்சா நீங்கள் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு பேஜ் இருக்கா, செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் நோட் பண்ணிட்டேன், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேண்டில் அமையுதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? இந்த பின் பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த விக், அதாவது இந்த குச்சி மாதிரி இருக்கா, இதை விக்குன்னு சொல்லலாம், ஷேடோ லைன் சொல்லலாம். இது மேலே இருந்து இருந்ததுன்னு வைங்களேன், இது மேலே இருந்து இந்த விக் நல்லா விழுந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. அங்கேருந்து நிறையா செல்லர் என்ன பண்ணியிருக்காங்க, செல் அடித்ததுனால இது விக்காக மாறிட்டு, சரிங்களா? இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். ஒரு கேண்டலில் ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு தெரியணும். கீழே இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் கேண்டலாக இருந்தால் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ், மேலே இருக்கிறது க்ளோசிங் ப்ரைஸ், சரிங்களா? மார்க்கெட் அது வரைக்கும் போயிருக்கும், அப்புறம் ஈவினிங் முடிஞ்சது எது அப்படிங்கிறத ஷோ பண்ணும். இதே இது ரெட் கேண்டில், அதாவது ரெட் கலர் கேண்டில் இருக்குது அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கும். இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் மக்கப் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போது நான் இங்கே ஒரு கேண்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 கேண்டில், சரிங்களா, இன்சைட்லேயே ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே ஒரு பின் பார் வந்திருக்கு, சரிங்களா? பின் பார்னால் நல்லா வரணும், சரிங்களா? அதாவது இந்த பாடி இருக்கா, இதில் 2 மடங்கு 3 மடங்கு இதே சைஸில் 2-3 மடங்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் பின் பார், சரிங்களா? 2லேருந்து 3 மடங்கு இருக்கணும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பரான பின் பார். அப்போ ஒரு கேண்டலுக்கு உள்ள ஒரு கேண்டில் அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிங்கன்னா இந்த இடம் சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த 1 hour அப்படியே மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கும், சரிங்களா? இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகிருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி 2 கேண்டில்குள்ளே இருக்கான்னு பாருங்கள், ஒரு பின் பார் வருதான்னு பாருங்கள். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுங்க, மார்க்கெட் மேலே தான் போயிருக்கும்.
சரிங்களா. இது செல்லிங்கானது. ஒரு கேண்டிலுக்கு உள்ளே ட்ராவல் ஆகும். சரிங்களா. நல்ல ஒரு பின் பார் கிடைக்கும். இதனுடைய லோவை பிரேக் பண்ணச்சா நீங்கள் செல்லிங் போயிடணும். தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா. அதாவது மொத்தம் இதில் 3 கேண்டில் இருக்கு. சரிங்களா. அதாவது இன்சைடு, அதாவது ஒரு கேண்டிலுக்கு இன்சைடு வந்த உடனே இதில் பின்பாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, Nifty 50 நெக்ஸ்ட்டு 50. சரிங்களா. ஸ்டாக் செலெக்ஷன் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, Nifty 50 நெக்ஸ்ட்டு 50ல் இருக்க 20 ஸ்டாக் நீங்கள் பை சைடு போகிறீங்க அப்படின்னா, Nifty 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா. அந்த 20 எடுத்து உங்கள் டிமேட்டில் ஆட் பண்ணுங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா மேலே இருக்கிற ஸ்டாக் எடுக்கணும். இதே இது சரிங்களா. மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குன்னா கீழே இருக்குல்ல, மொத்தம் 50 கம்பெனி இருக்கும் நெஃப்டியில். சரிங்களா. கீழே இருந்து 41, 42 அந்த ஸ்டாக் இருக்க கீழே இருக்கிறத எடுத்து செல்லுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா. அதில் நீங்கள் 20 கூட எடுக்கலாம். சரிங்களா. 31, 32, 33 கீழே இருக்குல்ல, அதை எடுத்து கூட நீங்கள் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னை மாற்றாதீங்க. தேர்டு பாயிண்ட்டை சரிங்களா, கவனிக்கக்கூடிய பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த பின் பார் இருக்கா சரிங்களா, இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும். இந்த ஓப்பன் ப்ரைஸில் தான் பிகினராக இருக்கச்ச நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் கரெக்டாக அந்த ஓப்பன் ப்ரைஸில் உங்கள் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பின் பாரில் அது பிரேக் அவுட்டே ஆகாது, அப்படியே உங்களுக்கு மேலே போயிடும். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் சரிங்களா, 5 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது இதனுடைய ஃபேக்ட். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எஸ் யூ கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் குளோபலாக அஃபெக்ட் பண்ணச்சா ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் அது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் உங்களால் மார்க்கெட்டை கணிக்க முடியும். அந்த 15 மினிட்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகிற எல்லா ஸ்டாக்லேயும் நீங்கள் ட்ரேடை தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா, நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்களா, லிவரேஜ் பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். அது மறுநாள் அது என்ன ஆயிரும்னா மேலே போயிடும். நீங்கள் அந்த லாஸ் ரெக்கவரி, அதாவது பிரேக் ஈவன்லேயும் முடிச்சிடலாம், லாஸாக இருந்தாலும் அந்த ரெக்கவரியும் நீங்கள் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரியான சான்சஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.